இப்போ நம்ம ஒரு மாறியில் அமைந்த நேரியல் சமன்பாடு linear equation in one variables தீர்க்க. இது மாதிரி இருந்தால் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும், ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பக்கம் 2x அப்படியே இருக்குது, இந்த பக்கம் ப்ளஸ் 5 இருக்குது, அந்த பக்கம் போனால் மைனஸாக மாறுது. சமக்குறியை தாண்டி போகும்போது கூட்டலாக இருந்தால் கழித்தலாக மாறும். ஓகேவா? இப்போ 9 5 போச்சுன்னா 4. இந்த பக்கம் ரெண்டுமே இருந்தால் பெருக்கல். பெருக்கல் வந்து சமக்குறியை தாண்டி போகும்போது வகுத்தலாக மாறும். பெருக்கல் வந்து சமக்குறியை தாண்டி போகும்போது வகுத்தலாக மாறும். அப்போ இங்கே x = 4/2 அடிச்சா 2. இப்போ நம்ம ஒரு ஈக்குவேஷனில் சால்வ் பண்ணிட்ட பிறகு அந்த ஆன்சரை தூக்கி செக் பண்ணி பாருங்க. இந்த 2 இங்கே போட்டால் 2 2 4 4 5 9. ஓகேவா? அடுத்து இது பண்ண போகிறோம். இதில் என்ன பண்ண போகிறோம், ஃப்ராக்ஷன்லாம் ஒரே பக்கம், அதாவது பின்னத்தெல்லாம் தூக்கி ஒரே பக்கம் போட்டு நம்பர் தூக்கி அந்த பக்கம் போட்டுருக்கோம். இது முழுசாக இருக்கும்போது ப்ளஸ்ஸாக இருக்குது, இந்த சமக்குறியை தாண்டி வரும்போது மைனஸாக வருது. இந்த பக்கம் மைனஸாக இருக்குது, அந்த பக்கம் ப்ளஸ்ஸாக மாறுது. ஓகே, இப்போ இது ரெண்டுத்துக்கும் பின்னத்தில் கூட்டல் கழித்தல் பண்ணும்போது கண்டிப்பாக மீசிமா வேணும். எல்சிஎம் இல்லாமல் ஃப்ராக்ஷன் அடிஷன் சப்ராக்ஷன் பண்ண முடியாது. 3 5க்கும் மீசிமா 15, ஏன்னா ரெண்டுமே வந்து பிரைம் நம்பர், காரணி பகா எண்கள். அப்போ பெருக்கி போட்டாவே போதும் 15. இந்த 3 எப்படி 15ஆக மாறுதுன்னா 5ஆல் பெருக்கினா தான் 15ஆக மாறுது. கீழே 5ஆல் பெருக்கினா மேலேயே 5ஆல் பெருக்கணும். 5 20. இங்கே எப்படி 15னா 5 3ஆல் பெருக்கணும், 2 3ஆல் பெருக்கினா 6. இப்போ மீசிமா வச்சு மேலே மதிப்பு மாற்றலாம் தெரிஞ்சுட்டு. ஓகே, இப்போ இந்த பக்கம் கீழே இருந்தால் வகுத்தல், வகுத்தல் வந்து அந்த பக்கம் போனால் இந்த ஸ்டெப்பு கழிச்சு போட்டு அடுத்தது போடணும். 20ல் 6 போச்சுன்னா 14y. ஓகேவா? இப்போ 14y = இந்த 7 அங்கேயே இருக்குது, இந்த 15 மேலே போனால் பெருக்கலாக மாறிடுது. இப்பயே பெருக்கிட்டுலாம் இருக்காதீங்க, ஒய் இங்கேயே இருக்கு, இந்த 14 அந்த பக்கம் போனால் வகுத்தலாக மாறுது. அப்போது 1 7 2 7 14. அப்போது 15/2 ஆன்சர். இப்போ நம்ம பார்க்க போகிறது சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். சரி, ஃபில் இன் த பிளாங்க்ஸ், கோடிட்ட இடங்களை நிரப்புக. இப்போ டக்குன்னு போட்டே போகலாம். இப்போ என்ன ஆகும், x + 5 = 12. இந்த 5 அந்த பக்கம் போனால் மைனஸாக மாறும். அப்போ 12ல் 5 போச்சுன்னா 7. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. இப்போ இதை மைனஸ் பண்ணனா வரும், இந்த கூட்டுற குறியா இருக்கிறதுனால இதை கூட்டக்கூடாது. இந்த குறி இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ் வந்தால் கூட்ட முடியாது. பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை கழித்து பெரிய எண்ணை குறி தான் போடணும். கூட்டலாம் கூட்டிடக்கூடாது. பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை கழிச்சுட்டு இதுக்கு என்ன குறி இருக்கோ அதுதான் போடணும். இப்போ பாருங்க, y = 2. இந்த 9 மைனஸ் அந்த பக்கம் போனால் ப்ளஸ்ஸாக மாறிடுது. அப்போ ஒய்யோட வேல்யூ 11. இந்த பக்கம் m அப்படியே இருக்கு, 8 வகுத்துல வந்தாக்கா 1 8 8 7 8 56. இப்போ இது என்ன ஆகும், மனசுலேயே போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3 × 10 30. இந்த 2ஆல் வகுத்தாக்கா 30 2ஆல் வகுத்தா 15. பியோட வேல்யூ 15. ஒரு மாறியில் அமைந்த ஒருபடி சமன்பாட்டிற்கு ஓர் தீர்வு மட்டுமே உண்டு. ஓர் ஒன்று எல்லாம் ஒண்ணுதான். அடுத்தது சரியா தவறா இருக்கு. ஓகே, சமன்பாட்டின் ஒரு பக்கத்தில் உள்ள ஒரு எண்ணை மற்றொரு பக்கத்திற்கு கொண்டு செல்வது இடமாற்று முறையாகும். சரி, இந்த பக்கம் இருக்கிறது அந்த பக்கம் கொண்டு போகலாம், அது இடமாற்று முறையாகும். ஒரு மாறியில் அமைந்த ஒருபடி சமன்பாடானது அதனுடைய மாறியின் அடுக்காக 2ஐ கொண்டு இருக்கும். ஒருபடி சமன்பாடும் போது அதுக்கு பவரே இருக்காது. ஆனா இங்க 2ன்னு சொன்னது தப்பு. இது சரி, இது தவறு. அடுத்தது பொறுத்துக. எல்லாமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. இந்த எக்ஸ் அங்கேயே இருக்கு, இந்த 2 அங்கே போனால் எக்ஸோட வேல்யூ 20 மாறுது. எக்ஸோட வேல்யூ 20 எங்கே இருக்கு, இதுதான் ஃபர்ஸ்ட். எக்ஸோட வேல்யூ 20. அதுக்கப்புறம் பாருங்க, இந்த 4 இந்த பக்கம் வந்துடும், 24 மாறும். இந்த பக்கம் மைனஸ் இருக்குது, இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் 24. இது 6ஆல் வகுத்தாக்க 24 6ஆல் வகுத்தா என்ன வரும்,
4 தான் வரும். 24 6 வகுத்தா 4, இது செகண்ட் வந்துருச்சா. இப்போ பாருங்க, இந்த மைனஸ் எக்ஸ் இந்த பக்கம் போனால் ப்ளஸ் எக்ஸ் ஆகிடும். ஏற்கனவே இங்கே 2 எக்ஸ் இருக்கு, அந்த எக்ஸ் இருந்தால் 3 எக்ஸ் ஆகும். இந்த -5 பக்கம் -5 அந்த பக்கம் போனால் ப்ளஸ் 5 மாறும். 3 5 8. அப்போ இங்க என்ன இது, இங்க பாருங்க, 2x - 5 ஈக்குவல் டு 3 - x, 2x + x. இந்த x இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் எக்ஸ் ஆகிடும். ஓகேவா. இப்போ இது 3x = 8, x = 8/3. இப்போ இதனுடைய வேல்யூ வந்து 3வது 8/3 வந்துருச்சா. 4வது சிம்பிள். இங்கே பாருங்க, 8xல 7x போச்சுன்னா ஒரு எக்ஸ் தான் இருக்கும், ஆனால் மைனஸில் இருக்கும். ஓகேவா. 7x - 8x = 20 + 4. இது வந்து -x ஒண்டி தான் இருக்கும். 24. நம்ம எக்ஸ் வந்து எப்பயும் நம்ம மைனஸில் சொல்ல முடியாதனால குறியை மாற்றி எக்ஸோட வேல்யூ -24ன்னு காட்டணும். எப்பயுமே எக்ஸோடைய வேல்யூ மைனஸில் வர வேண்டாம். அப்போ இந்த இது ஃபுல்லாக குறியை மாத்திரம், மைனஸாக இருக்கிறத ப்ளஸ்ஸாக மாத்திரம், ப்ளஸ்ஸாக இருக்கிறத மைனஸாக மாத்திரம். ஓகேவா. அடுத்தது இதுதான். இது ரொம்ப சிம்பிளாக போட்டுக்கலாம். 4/11 + 7/11. இது அந்த பக்கம் கொண்டு வந்துடுறோம். ஓகேவா. இப்போ என்ன ஆகும், இதுக்கு எல்சிஎம்மே எடுக்க வேண்டாம், ரெண்டும் ஒன்றா இருக்கு. இது 7 4 கூட்டினாக்கா 11. அடிச்சாக 1. எக்ஸோடைய வேல்யூ 1 வரலையா, இது வந்துருக்கு பாருங்க. அப்போது ஃபஸ்ட்டு வந்து இது, செகண்டு இது. அப்போ இதனுடைய ஆன்சர் இதுதான். 3 1 4 5 2. 3 1 4. ஓகேவா. அடுத்தது 5 2. ஓகே. இப்போ நம்ம அடுத்தது இப்போ சம்முக்கு போகிறோம். மதிப்பு காணுங்க. மதிப்பு காணுன்றது ஒன்றும் இல்லை, நம்ம ஏற்கனவே நல்லா பார்த்துட்டோம். மதிப்பு காணுங்க. இவரை இந்த எக்ஸ் இருக்கிறது ஒன்று இடது பக்கம் அப்படி இருக்கட்டும். இது வந்து -4ன்றது அந்த பக்கம் மாறிடுது. பின்னெல்லாம் ஒன்றா வரவே இதுனா இது இந்த பக்கம் கொண்டு வந்துடும். ஏன்னா மறுபடியும் இந்த 3 அந்த பக்கம் 3 பெருக்கின்னு போகணும். எப்படியாவும் போடலாம், இதை அப்படியே போட்டுக்கலாம். நம்ம பின்னத்தெல்லாம் ஒன்றா எடுத்து போட்டுக்கிட்டோம். ஏன்னா எல்சிஎம் எடுக்க வேண்டியதில்லை. இது +4 போயிடுச்சு, இது -10/3 வந்துடுச்சு. இதுக்கு மீசியமாகவே தேவையில்லை, ரெண்டும் ஒன்று தான். அப்போது 2x - 10/3 = 4. இப்போ பாருங்கள், மேலே இருக்குது அப்படியே இருக்கும். இந்த 3 அந்த பக்கம் போனால் 12 மாறிடும். 12 மாறிடுச்சா. இப்போது இது ரெண்டுத்தையும் கூட்டினா எவ்வளோ வரும், 22. இந்த 2 மறுபடியும் கீழே வந்துருச்சுன்னா 2x = 22. x = இந்த பக்கம் பெருக்கலாக இருக்கிறது வகுத்தில் வருது, அடிச்சா 11. இது வேறு மாதிரி கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை தூக்கி இங்கே போட்டால் பின்னமாக இருக்கும். மறுபடியும் இந்த 3 அங்கே போய் போட்டுக்கலாம். போடலாமா அப்படி கூட. ஓகேவா. இப்போ என்ன ஆகும், இந்த இடத்துல 1 இருக்கும், மீசியமாக எடுத்து போடணும். இங்கே 3 இருக்கு, பிரச்சனை இல்லை, இந்த பக்கம் மாறாது, இது மாறாது. ஏன்னா 3 இருக்கு, இங்கேயே 3 இருக்குன்னா என்ன ஆகும், இது 3ஆல் பெருக்கினாக்கா 12 வருது. இது கூட்டிக்கோங்க. அப்போ 2x = 22/3. இப்போ இங்கே இருக்க 3 மேலே போச்சுன்னா என்ன ஆகும், இந்த 3 கேன்சல் ஆகிட்டு 2x = 22, x = 22/2 அடிச்சா 11. எந்த மெத்தட் வேணும் போடலாம்.
அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அதனுடைய செகண்ட் சம்மு. இப்போ என்ன இது இங்கே ஒய் ஒண்டி இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. இந்த நம்பர் தூக்கி அந்த பக்கம் போட்டுறோம். ஒய் மைனஸ் 3y அப்புறம் மைனஸ் 2/3. இது கூட்டலாக இருக்கும்போது அந்த பக்கம் கழித்தலாக மாறுது. பாருங்கள், 3ல் 1 போச்சுன்னா இந்த இடத்துல எதுவுமே இல்லைனா 1 இருக்குன்னு அர்த்தம். 3ல் 1 போச்சுன்னா மைனஸ் 2y. கழிக்கும் போது பெரிய எண்ணக்குறியை தான் போடணும். அப்புறம் இதுக்கு மீசியமாக 6. இங்கே 3ஆக இருக்கிறது 6ஆக மாறும்போது மேலே என்ன பண்ணணும், இது 2ஆல் பெருக்குனா 6 வருது, மேலே 2ஆல் பெருக்குனா 4. இதில் மீசியமாக கரெக்டாக இருக்கிறதுனால மாற்ற வேண்டியதில்லை. மைனஸ் 2y = 3/6. 4ல் 1 போச்சுன்னா 3, 6. இப்போ ஒய்யோட வேல்யூ 3/6. இந்த மைனஸ் 2 அப்படியே இங்கே வந்துடும். அப்போ அடிச்சாக்க 1 மேலே இருக்கும், ஏன்னா அடிச்சாச்சு. இப்போ 2 2 4 -4. ஒய்யோட வேல்யூ 1/-4 போடலாம், இல்லைன்னா y = -1/4 போட்டுக்கலாம். இது லாஸ்ட் சம்மு. இங்கே பாருங்க, எக்ஸ் முதல்ல இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க, இது அந்த பக்கம் கொண்டு போயிடுங்க. வேறு ஒன்றும் பண்ணல. ப்ளஸ்ஸாக இருக்கிறது மைனஸாக வந்துடுச்சு, இது அந்த பக்கம் மைனஸாக மாறிடுச்சு. வேறு எதுவுமே பண்ணல. அடுத்தது இதுக்கு எல்சிஎம் எடுக்கிறோம். இங்கே 12, இங்கே 3 தான். அப்போது மீசிமா எடுக்கும்போது இந்த வாய்ப்பு சொன்னால் இது வரும். அப்போ 12 போட்டாவே போதும். இங்கே மீசிமா 12 இருக்கு, மாற்றமே இல்லாத மீசிமா இருக்கும்போது மேலேயே மாறாது. இங்கே மீசிமா 12ஆக வரும்போது என்ன ஆகும், மேலேயே மாறும். 3 வந்து 4ஆல் பெருக்குனா 12 ஆகுது. இங்கே 1ஓட 4ஆல் பெருக்குனா சரியாக போயிடும். இது 12ஆக மாறும்போது 4x மாறும். ஈக்குவல் டு இதுக்கும் அதே மாதிரி தான் எல்சிஎம் எடுத்தாகணும். இதில் ரெண்டுமே சமமாக இல்லை. அப்போது 12 போட்டாச்சு. இங்கே 3ஆல் பெருக்குனா தான் 12 வருது, மேலே 3ஆல் பெருக்குனா 15. இது 4ஆல் பெருக்குனா 12, மேலே 4ஆல் பெருக்கிருக்கும். இப்போ பாருங்கள், இது ரெண்டுத்தையும் கூட்டினாக்க -11x. எழுதினாலும் 11x அப்படியே போட்டுக்கிறோம். இதை பெருக்கினாக்கா 11/12. இப்போ என்ன பண்ணுவோம், கீழே இருக்க 12 மேலே அங்கே கொண்டு போயிடுறோம். இது 11/12 தான். இந்த 12 அங்கே வரணும், 12 அடிச்சிடறோம். வெறும் 11 தான் இருக்கு. இந்த -11 இங்கே கீழே போய்டும். அடிச்சுட்டு ஆன்சர் -1. ஓகேவா? ஒன்றும் இல்லை, குறியை மாற்றி போட்டுட்டே இருக்க வேண்டியதுதான். மதிப்பு காணுங்க. இப்போ டக்குன்னு இதெல்லாம் என்ன பண்ணோம், இதனுடைய வேலையை வேற எங்கேயோ கொண்டு போவோம். இப்போ இங்கேயே வேலை இருக்குது, பெருக்கி போடணும். 4 3 12, குறியை பார்த்து போடுங்க. -12. இது 9 3 27. இங்கே மைனஸ் இருக்கு, என்ன ஆகும், பெருக்கும் போது ஒரு இதுக்கு சிம்பிள் ப்ளஸ் தான். அப்போ மைனஸ் போட்டாச்சு. இங்கேயும் ப்ளஸ் இருக்கு, ப்ளஸும் மைனஸும் மைனஸ். அப்போ எக்ஸ் ஒன்று இந்த பக்கம் வச்சுக்கிட்டு நம்பர் அந்த பக்கம் போனால் மைனஸாக இருக்கிறது ப்ளஸ்ஸாக மாறிடுச்சு. 12x. இதை கூட்டினா 48. எக்ஸ் இங்கேயே இருக்குது. இது மைனஸ் பண்ணுறாங்க போது என்ன ஆகும், 4 12 12 4 12 48. இங்கே மைனஸ் இருக்கு, டோட்டல் ஆன்சரில் மைனஸ் வந்துடுச்சு. இது இங்கே பெருக்கணும். I2 10. இது ப்ளஸ், இது மைனஸு, -10. இது மைனஸும் மைனஸும் ப்ளஸ் 2p. இதுதான் நம்ம ரொம்ப தெரிஞ்சுக்கணும். சாதாரணமாக பெருக்கும்போது இந்த ப்ராக்கெட் போட்டு ஒரு நம்பர் போடும்போது குறியை கண்டிப்பாக பார்த்து போடணும். இதுதான் ரொம்ப முக்கியம். இது ப்ளஸ் மைனஸு -10 போட்டாச்சு. மைனஸும் மைனஸும் ப்ளஸ் 2p. ஓகேவா? இப்போ நான் இது ரெண்டுத்தையும் கழிச்சாக்க வெறும் 10. 20ல் 10 போச்சுன்னா 10, 2p. இந்த 10 அந்த பக்கம் போகும்போது மைனஸாக மாறிடுது. அப்போது மைனஸ் பெரிய குறி தான் -2ஆக வருது. p = இந்த 2 கீழே வந்துடுச்சு. அப்போ அடித்தா -1. இது பாருங்கள், பார்த்தா பெருசாக இருக்க மாதிரி ரொம்ப சிம்பிள். இது எதுவுமே பண்ண வேண்டாம், ஏன்னா பக்கத்தில் நம்பர் இருக்குல்ல. ப்ராக்கெட்டை எடுத்துருங்க. இது ஃபுல்லாக வேலை இருக்குது. இப்போ மைனஸும் ப்ளஸும் சேரும்போது -8. ப்ளஸ்ஸு மைனஸ் சேரும்போது -4 5 20x. இந்த பக்கம் 20x -10x. கிளியராக புரிஞ்சுது அது? இப்போ எக்ஸ்லாம் இந்த பக்கம் வந்துட்டோம், நம்பர்லாம் அங்கே போட்டோம். ஃபஸ்ட்டு எக்ஸ் இங்கேயே கூட்டி போட்டுக்கோங்க. 7xையும் 20xையும் ஒன்றா போட்டுக்கோங்க. இது -13. அந்த பக்கம் எந்த மாற்றமும் இல்லை. இது ரெண்டுத்தையும் முதல்ல என்ன பண்ணலாம், இந்த 13 அந்த பக்கம் போயிடுச்சு. இந்த 10x
இந்த பக்கம் வந்துடுச்சு. ஓகேவா? எதையும் நான் கூட்டல் கழித்தலாம் எதுவுமே பண்ணல. இங்கேயே பண்ணியிருக்கலாம், பண்ணல. இப்போ -10x இந்த பக்கம் வந்தால் +10x ஆச்சு. இது 7x, இது -20x அப்படியே தான் இருக்குது. இந்த 13 அந்த பக்கம் போனால் கூட்டலாக இருக்குது. இப்போ பாருங்கள், 10, 7, 17 கூட்டலாக இருக்குது. ஓகேவா? இப்போ 20ல் 17 போச்சுன்னா 3, 20 தான் பெரிய நம்பர். அதனால் -3x. இங்கே கழிச்சுருந்தால் மறுபடியும் கழிக்கணுமேன்ட்டு இப்போ போட்டுருவோம். இது 33. இப்போ பாருங்கள், x1 அங்கேயே இருக்குது. 33/3 போட்டாக்க -11. ஓகேவா? மதிப்பு காணுங்க. ஃப்ராக்ஷன் போது எல்சிஎம் எடுத்து போட வேண்டியதான், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இதெல்லாம் மறுபடியும் சொல்லிக் கொடுக்கணும் கூட அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம நிறைய ரிப்பீட் பண்ணிட்டோம். இப்போ என்ன ஆகும்? எல்சிஎம் வந்து 20. ஒரு பிரைம் நம்பர் வந்துட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? அடுத்தது பெருக்கி போட்டால் எல்சிஎம் வந்துடும். இப்போ 4 20 ஆனால் 5ஆல் பெருக்கணும். அதே மாதிரி மேலேயே 5ஆல் பெருக்கிறோம். இதில் 5 4ஆல் பெருக்கினா எல்சிஎம் 20 வருது. மேலேயே 4ஆல் பெருக்கிறோம். இது எப்படி வருதுன்னு தெரியுதா? இது மட்டும்தான் இதில் பண்ண வேண்டியது, மீதி எல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போது 15x இங்கே பாருங்கள், மைனஸ் கரெக்டாக -10 போடணும். அதுக்கப்புறம் போடும்போது பெருக்கும்போது கரெக்டாக போடுவோம். இது மைனஸே ஏற்கனவே இருக்குது, இது பெருக்கல் உள்ளே தான் போடுறோம். நான் இப்போ இந்த மைனஸ் எதுவுமே பண்ணல, உள்ளே போட்டுருக்க. 4 × x 4x, 4 3 12 -12 தான் போட்டிருக்கேன். இப்போ ஒரு சின்ன வித்தியாசம் வரும். 15x -10 பிரச்சனை இல்லை. இது என்ன ஆகும்? -4x. இப்போ மைனஸும் +12 மாறுது. இந்த இடத்துலேயே போட்டிங்கன்னா ப்ளஸ் மறந்துடுவீங்க தான் நான் போட்டு காட்டியிருக்கேன். இதுதான் இந்த கணக்கில் இருக்க ஒரு சின்ன வித்தியாசமான தப்புன்ற விஷயம். ஓகே, இப்போ பாருங்க, 15xல 4x போச்சுன்னா 11x, 12ல் 10 போச்சுன்னா 2, கீழே 20 அப்படியே தான் இருக்குது. இங்கே -1 அப்படியே தான் இருக்குது. இப்போ பாருங்க, இந்த 20 அந்த பக்கம் போனால் பெருக்கலாக மாறிடுது. இப்போ கூட எடுத்துன்னு போய் இருக்கலாம். இங்கே 11x + 2 அப்படியே போட்டோம். இது என்ன ஆகும்? இந்த வகுத்தில் இருக்கிறது அங்கே போனால் பெருக்கலாக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் 11x, இந்த +2 அந்த பக்கம் போனால் -2 மாறுது. ஏற்கனவே -20 -20 ஒரே குறியை வந்தால் கூட்டணும். ஒரே குறியை வந்தால் ஆட் பண்ணணும். நல்லா பாருங்க, ஒரே குறி வந்து ஆட் பண்ணி அதே சேம் குறி சிம்பிள் தான் போடணும். ஓகேவா? இதில் ரெண்டும் ஒரே குறி வந்து கூட்டி அதே குறியை போட்டிருக்கோம். இப்போ எக்ஸ் இங்கே இருக்குது, 11 கீழே டிவிஷனாக வருது. அடிச்சாக்க ஒரு 11 11 2 11 23. ஓகேவா? இப்போ ஒன்றும் இல்லை, இது அங்கே போயிடும், இது அங்கே போயிடும். டினாமினேட்டராக இருக்குது நியூமினேட்டரும், நியூமினேட்டராக இருக்குது டினாமினேட்டரும் மாறும். இப்போ இது 3ஆல் பெருக்கும்போது 3 × m + 9 = 5 × 3m + 15. அவ்வளோதான். இதுக்கப்புறம் சொல்லித்தர வேண்டியதே இல்லை. இது பெருக்குனாக்கா 3m 27, இது 15m 75. இப்போ நம்பர்லாம் அந்த பக்கம் போய் 15 இந்த பக்கம் வந்துடும். இது என்ன ஆகும்? m -15. ஓகேவா? இது அந்த பக்கம் போயிடுது, ப்ளஸ்ஸாக இருக்குது மைனஸாக மாறிடுது. 15ல் 3 போச்சுன்னா 12, பெரிய நம்பர் குறியை போட்டிருக்கோம். 75ல் 27 போச்சுன்னா 48. m ஒன்று இங்கே இருக்கும். 48 -12 அடித்தாக்கா ஒரு 12 12, ஒரு 12 12, 4 12 48. அப்போது இந்த மைனஸ் வந்து சேர்ந்து காமனாக ஆன்சர் வந்துடும். இதில் தெரிய வேண்டியது நம்ம சின்ன இது ரைட்டு லெஃப்ட் மாற்றும் போது எந்த குழப்பமும் இல்லாமல் பார்த்துக்கோங்க.